வீட்டுப்பணி செய்வதற்காக சவுதி அழைத்து செல்லப்பட்ட இந்திய பெண் கஸ்தூரியின் வலது கை வெட்டப்பட்ட சம்பவம் மற்றும் அவருக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் கவனத்திற்கு நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி கொண்டு சென்றது. இதன் எதிரொலியாக கஸ்தூரியின் வழக்கு சவுதியில் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மூங்கிலேரி கிராமத்தைச் சேர்ந்த கஸ்தூரி கடந்த ஜூலை மாதம் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக சென்றார். அங்குள்ள பணக்காரர் ஒருவர் வீட்டில் பணியாற்றிய கஸ்தூரி ஒரு கட்டத்தில் கடும் சித்திரவதைகளுக்கு ஆளானார். அங்கிருந்து தப்ப முயன்றபோது அவரது வலது கையை வீட்டின் உரிமையாளர் வெட்டியுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கஸ்தூரியின் அவலநிலை பற்றிய வீடியோ பதிவு நியூஸ்7 தமிழுக்கு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மாவிற்கு நியூஸ்7 தமிழ் அனுப்பிய மின்னஞ்சலை அவரது அலுவலகம் சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அனுப்பியது. உடனடியாக மருத்துவமனையில் உள்ள கஸ்தூரியை இந்திய தூதரக முதன்மை செயலாளர் திரு அனில் நாட்டியால் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நடந்த சம்பவங்களை கேட்டறிந்தனர். பின்னர் கஸ்தூரிக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் பற்றியும் மருத்துவர்களிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். கஸ்தூரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய தூதரக அதிகாரிகளிடம் தனக்கு உரிய இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என கஸ்தூரி கோரிக்கை விடுத்துள்ளார். நான் சும்மா எப்படி சார் வர முடியும்? எனக்கு எதுவுமே இல்லை சார். நான் இப்படி ஒரு முதுகு கை காலெல்லாம் போயிட்டுக்கிட்டேன் சார். நான் எப்படி சார் ஒண்ணுமே இல்லாத வந்து உட்காந்து சாப்பிட முடியாங்க? அதுக்கு எது ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சார். இதனிடையே கஸ்தூரிக்கு இந்த துயரம் ஏற்படுவதற்கு அவரை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்ற முகவர்களும் முக்கிய காரணம் என வேலூர் மாவட்டம் மூங்கிலேரி கிராமத்தில் உள்ள அவரது சகோதரி விஜயகுமாரி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கஸ்தூரியின் நிலையை அவ்வப்போது தெரிவித்தமைக்கு நியூஸ்7 தமிழுக்கு தன்னுடைய நன்றியையும் பகிர்ந்து கொண்ட விஜயகுமாரி தனது சகோதரி நாடு திரும்ப வேண்டும் என்பது தங்களது எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இதுக்கிடையில் நியூஸ்7 சேனல் தான் இது இவங்களை போய் என்கிட்ட அணுகுனாங்க. பார்த்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் உடனே போயிட்டு அந்த எம்பேசி மூலமா பேசி அங்கே இருக்கிற எங்கள் அக்கா கிட்ட செல்ஃபோன் கொடுத்து பேச வச்சு அவங்க ஃபுல்லாக அந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி நடந்திருக்கு கஸ்தூரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சேனலை பார்த்துட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி பதறினாங்க. அப்படி அதுக்கப்புறம் தாங்க இப்போ அது மூலமா இந்த கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்து அந்த கவர்மெண்ட்ல அவங்க இம்மீடியட்டா அவங்க ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க நல்லபடியா உயிரோட கொண்டு வரணும்னு நாங்க எதிர்பார்க்கறோங்க. இதனிடையே இந்திய தூதரக அதிகாரிகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக கஸ்தூரி தொடர்பான வழக்கை சவுதி காவல்துறையினர் மாற்றியமைத்துள்ளனர். முதலில் கஸ்தூரி கீழே விழுந்ததால் காயமடைந்ததாக வழக்கு பதிவு செய்த சவுதி காவல்துறை தற்போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் கஸ்தூரி காயமடைந்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சவுதி அரசு வழக்கறிஞர் தரப்பில் கஸ்தூரியின் வழக்கு சிறப்பு வழக்காக தன்னிச்சையாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ்7 தமிழ்.